श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு சிறுடி சாய்நாதரின் சாநித்தியத்தில் நாம் எல்லாருக்கும் தந்தையான ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் மேல் பார்வையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சத்சங்க மகா யஜ்ஞத்தில் நாம் ஒவ்வொரு வாரமும் சுவாமி சமர்த்தா அக்கல்கோட்ட மகாராஜின் வாழ்க்கை சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டே வரோம். சரித்திரை அப்படின்னா சர பிளஸ் இத்திரை. அவர்கள் வாழ்க்கையோடு நாம் பயணிக்கணும். அப்படின்னா அவர்கள் மகான்களின் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை, நல்ல விஷயங்கள் நாம் கத்துக்கணும். பக்தர்கள் செய்கின்ற சில தவறுகளை நாம் செய்யாம மிக கவனமாக இருக்கணும். அப்பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தோடு நாம் பயணிக்கிறது. யாருக்காக அவர்கள் லீலைகள் செய்வாங்க? எனக்கு சக்தி இருக்கு, அதை மக்களுக்கு காட்டுறதுக்காகவா? இல்லை, உண்மையான பக்தனுக்காக அவர்கள் லீலைகள் செய்வாங்க. நம்மில் இருக்கின்ற தீய எண்ணங்களை நீக்குவதற்காக மகான்கள் லீலைகள் செய்வாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது, ஏதோ தற்செயலா நடந்திருக்கு அப்படின்னு நினைப்போம் நாம். ஆகையால் அவராலதான் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தது அப்படின்னும் போது நமக்கு இன்னும் அவர் மேல் விசுவாசம் கூடும். இங்க உண்மையான பக்தர் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான பக்தருக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்ன நமக்கு தெரியும். நிர்மலத்துவம், நிர்பயத்துவம், நிச்சல தத்துவம். இது நாம் அடிக்கடி சத்சங்கத்தில் கேட்ட ஒரு 3 குணங்கள். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் 4 குணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு. என்னன்னா, 1 வெளிப்புறமாக இருக்கின்ற ஆடம்பரங்கள் நான் வேண்டக்கூடாது, அப்படின்னா ஆசைப்படக்கூடாது. 2வது சரணாகதி. 3வது எப்பொழுதும் ஸ்மரணை. 4வது சர்வ பூதங்களின் மேல் தயை. வெளிப்புறமான ஆடம்பரங்கள் அப்படின்னா என்னை கவனிக்கணும், நான் ஏதாவது செஞ்சா எல்லாரும் புகழ்ந்து பேசணும், ஒரு சத்சங்கம் சொன்னாலோ ஒரு பஜனை பாட்டு பாடினாலோ எது செஞ்சாலும் நான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும் அப்படின்று நினைக்கிறது இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனதில் ஒரு தூய்மையாக வச்சுக்கணுமா. எப்படி அப்படின்னா, நம்ம காலையில வீடு பெருக்குவோம், ஈவினிங் மறுபடியும் பெருக்குனா தூசி வருமா வராதா? வரும். அதே போல் நம் மனதை அப்பப்ப சின்ன சின்ன சந்தேகங்களோ இல்லைன்னா தீய எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதை நாம் அப்பப்போ கவனித்து அதை நீக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய மனம் தூய்மையாக இருக்கும். இப்படி உண்மையான பக்தன் இருக்க வேண்டுமா. 2வதாக சரணாகதி. சரணாகதி அப்படின்னா பெருசா ஒண்ணும் இல்லை, நமக்கு நல்லதுதான் கிடைக்கும், நமக்கு கிடைக்காதது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு நடக்கிறது. இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கிடைச்சது கடவுளின் பிரசாதம், கிடைக்காதது கடவுளுக்கு அர்ப்பணம், அவ்வளவுதான். 3வது எப்பொழுதும் ஸ்மரணை. யாரை ஸ்மரணை செய்யணும்? சாயி 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 அப்படின்னு, இல்லைன்னா ராமா ராமா ராமாவா? இல்லை, நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்லது கடவுளின் பிரசாதம், அவரால்தான் நடக்குது அப்படின்றது எப்பொழுதுமே நாம் மரணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. இப்போ ஒரு பசு எப்படி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு
அதுக்கப்புறம் ஒரு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து நல்லா மென்னும். அதே போல் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் மனனம் செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஸ்மரணை. சர்வ பூதங்களின் மேல் தயை. அப்படின்னா பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும். காற்று, ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர், ஒவ்வொரு உயிரினம், ஒவ்வொரு பொருள், அது எதுவாக இருந்தாலும் அதன் மேல் சம பாவனை இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது உண்மையான பக்தன் எப்படி இருப்பார்னா, ஒரு கல்லா கபடம் இல்லாத அன்போடு இருப்பார. அப்பேற்பட்ட ஒரு பக்தர் தான் கடவுள்கிட்ட இருக்க முடியும், நெருங்க முடியும். இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது. சுவாமியின் அனுகிரகம் சோழப்பாமில் அதிகமா இருந்தது. அதுக்கு ஈடே செய்ய முடியாது. அந்த அக்கல் கோட்டையில் யாரும் சுவாமியை ஒரு சமர்த்த சத்குரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே சோழப்பா முதல்ல பிக்ஷை தந்தார். அவர்தான் பிக்ஷை தந்தார் முதல்ல. அவருக்கு தெரியும் சுவாமி ஒரு மகான் அப்படின்னு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க தெரியுமா? எல்லாம் ஒரு அவதூதர் எப்படி இருப்பாரு? பாலோன்மத்த பிசாசபுத் அப்படின்னு இருப்பாரு. இவர் பார்த்தா ஒரு பெரிய மகான் மாதிரி தெரியாது. ஆனாலும் எப்படியோ சோழப்பா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவருக்கு டெய்லி பிக்ஷை தந்துட்டே இருந்தாரு. ஆனாலும் அவரின் மனைவிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இருக்காது. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கூட வாழ்க்கையில கோவிலுக்கு போகணும், சத்சங்கம் பண்ணணும், சத்சங்கம் செய்யணும், ஒரு பூஜைக்கு போகணும் அப்படின்னா வீட்டில் சில தடைகள் இருக்கும். அந்த தடைகள் இருக்கிறதுனாலதாக நாம் என்ன செய்யறோம்? கடவுள்கிட்ட நெருங்குறோம். அதுவே தடங்கள் இல்லாம இருந்தா கண்டிப்பா நம்ம வீட்லயே இருப்போம். அதிகமான அன்பு காட்டுட்டே இருந்தாருங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஹஸ்பண்ட் நிறைய அன்பு காட்டுட்டே இருந்தாருன்னா வேற விஷயங்கள் மேல் எனக்கு பார்வையே இருக்காது, அது இன்ட்ரெஸ்டே இருக்காது. எப்பவுமே அவர்கிட்டயே இருக்கணும், அவர் ஏன் சுத்தி வரணும் அப்படின்னு இருக்கும். ஆனா அதுவே கொஞ்சம் அட்டென்ஷன் என் மேல குறைஞ்சிருச்சுன்னா, சரி அவருக்கு ஏதோ வேலை இருக்கு, நம்ம வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம் அப்படின்னு கடவுள்கிட்ட போகும். அதுதான். அதே மாதிரிதான் சோழப்பா அவரின் மனைவிய எடுத்துக்கிட்டாரு. எல்லாரும் மகான்களை பார்ப்பாங்க, தரிசிக்க முடியும், நெருங்க முடியும். பார்ப்பது அப்படின்னா மகான்கள் அப்படி போகும்போது பார்க்க முடியும், வெறும் கண்களால பார்க்க முடியும். மகான்களின் தன்மையை தரிசிக்க முடியும், தன்மையை புரிஞ்சுக்கிட்ட அவர்களை தரிசிக்க முடியும். இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டா, நமக்கு அனுபவம் வந்தா, அனுபூதி வந்தா மகான்களுக்கு நெருக்கமா இருக்க முடியும். நெருக்கமா அப்படின்னா பக்கத்துல கிடையாது, வெளிப்புறமாக கிடையாது, ஆந்தரங்கிகமா என் பக்கத்திலேயே அவர் இருக்கார் அப்படின்ற ஒரு அனுபூதி. அனுபவம் வேற, அனுபூதி வேற. நமக்கு தெரியும், அனுபவம் வந்தாதான் அனுபூதி முழுமையாக நமக்கு கிடைக்கும். எவ்வளவுதான் நம்ம அனுபூதி பெற்றாலும் ஆனா எங்கேயோ ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். நம்ம பாபா சரித்திரத்துல பார்த்தாலும் நமக்கு தெரியும், எத்தனையோ பேர் பாபா சன்னிதானத்தில் இருந்தாங்க. ஆனாலும் அத்தனை பேர் அவரின் சாநித்தியத்தை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை. அதுக்கு மிக சிறந்த உதாரணமாக நாம் ஒரு 3 பேரை சொல்லிக்கலாம். பயாஜி அப்பாஜி பாட்டில், பிக்குபாய் அப்துல்லா. பயாஜி அப்பாஜி பாட்டில் அவரின் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, அவரின் தந்தைக்கு உடம்பு முடியாத நிலை. பாபா கிட்ட போயிட்டு ஊதி கேட்பாரு. ஆனாலும் பாபா ஊதி தர மாட்டாரு.
சரின்னு இவர் போயிடுவாரு. நெக்ஸ்ட் டே அவரின் தந்தை தவறிடுவாரு. ஆனாலும் கொஞ்சம் கூட விசுவாசம் தளராம நெக்ஸ்ட் டேவே சுவாமி பாபா கிட்ட வந்து சேவை செய்வார். அப்படின்னா எவ்வளோ விசுவாசம் இருக்கணும், எவ்வளவு திடமான நம்பிக்கை இருக்கணும். பாபாக்கு இவ்வளோ வேலை செய்யறேனே, என்னுடைய தந்தைய காப்பாத்தலையே அப்படின்னு கொஞ்சம் எங்கேயாவது ஒரு மூலையில் கடுகளவு சந்தேகம் இருந்தா கூட பாபா கண்டிப்பா சேவையை ஏற்றிருக்க மாட்டாரு. இல்லாததுனாலதான் பயாஜி அப்பாஜி பாட்டில் பாபா சமாதி அடையறதுக்கு முன்னாடி பக்கத்திலே இருக்க முடிஞ்சது. எத்தனை பேர் இருந்தார் பாபா பக்கத்துல. ஆனா பாபா எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாரா இல்லையா? வாடாக்கு போங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சில பேரை வந்து நீங்க போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஆனா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பயாஜி அப்பாஜி பாட்டுல கிடைச்சது. பிக்குபாய் என்ன நினைச்சாங்க, தன்னுடைய தோழியான ராதாகிருஷ்ணமாயி உயிரை காப்பாத்தல அப்படின்னு சின்ன கவலையோட மாலை எடுத்துட்டு வந்தாங்க. பாபா ஏத்துக்கிட்டாரா? இல்லை. அப்துல் பாபா லாஸ்ட் மினிட்ல பாபா கூப்பிடுவாரு. வந்தாரா? வரல. இவருக்கு வேற வேலையே இல்லை, எப்பவுமே கூப்பிட்டே இருப்பாரு, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே சொல்லிட்டே இருப்பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் அப்படின்ற ஒரு அலட்சியம். இந்த பக்தர்களை நம்ம பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கணும் ஒரு பகவான் கிட்ட, ஒரு குரு கிட்ட அப்படின்னு. அதற்காக நாம் எப்பொழுதுமே அந்த பகவான் தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு தான் நல்லது. எப்படின்னா, நமக்கு நல்லது நடந்தா அவரின் கருணை, இல்லைன்னா இப்ப நமக்கு கிடைக்கலன்னா இது நமக்கு நல்லது கிடையாது, அதனால கடவுள் எனக்கு கொடுக்கல அப்படின்னு அடிக்கடி நம்முடைய மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்முடைய மனம் எப்பேற்பட்டது அப்படின்னா, குரங்கு போலது, இன்னொன்னு யானை போலது. குரங்கு என்ன பண்ணும்? ஒரு இடத்துல நிக்குமா, கொஞ்ச நேரம் உட்காரும், இன்னொரு செடியில போய் தாவும், அதுக்கப்புறம் இன்னொரு மரத்து மேல குதிக்கும், ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. அதே போலதான் நம்முடைய மனதம். ஒரு விஷயத்து மேல புரிஞ்சிக்காத வரைக்கும் நம்முடைய மனம் அப்படிதான் இருக்கும். நம்ம திடமாக புடிச்சுக்கிட்டா அங்கிருந்து போகாது. எப்படி மாவாட்டிக்கு யானையை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டாரோ அதே போல் யானை ஒரு இடத்துல இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆனா அந்த மாவாட்டி அங்குசம் வச்சுப்பாரு, அதை பார்த்த உடனே அது அமைதியாயிடும். அதே போல் குருவின் வாக்கு நம்முடைய இதயத்தில் ஆழமாக பதியணும். அப்பொழுதுதான் நாம் எதுக்கு குரு சேவை செய்கிறோம் என்றது நமக்கு புரியும். அதற்காக தான் நாம் நம்முடைய மனதுக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும். சோழப்பாவின் மனைவி, இவர் மேல் ஒரு சின்ன கோபம். பிடிக்காதவங்க வீட்டுக்கு வந்தா நம்ம எப்படி இருப்போம், அதே போல் இவர் வந்து ட்ரீட் பண்ணிட்டே இருந்தாங்க சுவாமிய. சுவாமி எப்ப வேணா வருவாங்க போவாங்க, அப்படி ஃப்ரீயா இருந்தாங்களா. இவர் என்ன பண்ணுவார் சுவாமி அப்படின்னா, அந்த காலத்தில் வீட்டுல மூட்டை மூட்டையாக தானியம் இருக்கும், அரிசி இருக்கும், அது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு வெளியே பிச்சைக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். எங்க வேணா அங்க மூத்திரம் பெஞ்சிடுவாங்களாம். பண்டிகைக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சா அது என்ன பண்ணுவாருன்னா எல்லாமே எடுத்துட்டு போய் கொடுத்துருவாங்களாம். அவங்க குடுக்க அந்த போவாங்க இல்லையா, அதை விட ஸ்பீடா சோழப்பா மனைவி போயிட்டு அதை வாங்கிட்டு அந்த பிச்சைக்காரங்களுக்கு வந்து 2 கொடுத்துட்டு வருவாங்களாம். நமக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கும், ஆனா அந்த அந்த இடத்தில் இருந்து பார்த்தா நமக்கு தெரியும். சோழப்பா ஒரு பெரிய பணக்காரனும் கிடையாது, ஒரு சிறிய வீடு, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எப்பவாவது பருப்பு வகைகள்
ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சிருந்தா எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரா. சரி, இவங்க அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு திறந்து பார்த்தா அதுல இருக்காது. சுவாமி கிட்ட வந்து கேட்டா, எனக்கு என்ன தெரியும், அதுவே சாப்பிட்டுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரா. எப்படியும் இந்த அம்மா சகிச்சுட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கூட என்ன பண்ணுவாரு அப்படின்னு சுவாமி ஒரு நாள் வந்து சோழப்பா வீட்டுல இருந்து கிளம்பிடுவாரா வேற ஊருக்கு. சோழப்பா பின்னாடியே போவாங்களா, போயிட்டு கூப்பிடுவாங்களா, வாங்க சுவாமி வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னு. இவர் சட்டையே பண்ண மாட்டாரு. நான் சன்னியாசி, நான் எங்க வேணா போலாம், என்னை விட்டுடு, நீ என் பின்னால வராத, உனக்கு நிறைய லௌகிக விஷயங்கள் இருக்கு, நீ போய் அது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஆனா சோழப்பா என்ன பண்ணுவாருன்னா, நான் இந்த வீடு இந்த மனைவி மக்கள் வேணா விட்டுடுவேன், ஆனா உங்களின் பாதங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்வாரா. அது சொல்லும் போது அவரின் முகத்தில் எந்த விதமான மாற்றமும் இருக்காத ஒரு திடமான நம்பிக்கையோடு சுவாமியை கூப்பிடுவார். இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்ன, நமக்கு கிடைச்ச இந்த ஆதாரம், இந்த சுவாமி, இந்த குரு, என்ன வேணா நினைச்சுக்கலாம் மாஸ்டர் அவர்களை, அது ஒரு உன்னதமான ஒரு ஆதாரம். அதை நாம் எவ்வளவுக்கு நாம் பயன்படுத்திக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு நல்லது. இவர் சொல்வாராம், எனக்கு உங்களின் பாதங்கள் தான் வேணும் அப்படின்னு. அப்படின்னா நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு, ஒரு எய்ம் இருக்கு. அது என்னது, நாம் இந்த சத்சங்கத்தில் நல்ல விஷயங்கள் கத்துக்கணும், நல்ல விஷயங்கள் சொல்லணும், நம்ம வீட்டுல நாம் நல்லா இருக்கணும், ஆனந்தத்தோடு இருக்கணும். இதை நம்ம கற்று தந்தது யாரு, தந்தையான பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள். இதற்காக நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய பயணம் தர்மத்தோடு சத்தியத்துடன் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை அதை நோக்கிதான் இருக்கணும். இந்த சமுதாயத்தில் என்ன நடந்தாலும், நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், யாரால கஷ்டம் வந்தாலும் நான் அதை பொருள்படுத்தக்கூடாது. நமக்கு கிடைச்சிருச்சு, எல்லாரும் வாழ்வாங்க, ஆனா எப்படி ஜீவிக்கணும் அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க யாரு, மாஸ்டர் அவர்கள். அதன்படி நான் ஜீவிக்கணும். மேற்குல சூரியன் உதித்தாலும் நம்முடைய லட்சியத்தின் மேல் நாம் திடமாக இருக்கணும், நம்முடைய பயணம் அதை நோக்கிதான் இருக்கணும். அதே போல் சோழப்பா செஞ்சதுனால, அவரின் பாதங்களை விடாததுனால இவர் 75% பாஸ் ஆயிட்டாரு. ஏன்னா சோழப்பாவில் இருக்கின்ற ஒவ்வொரு தீய குணங்கள் அவர் நீக்கிக்கிட்டே வரார் சுவாமி. இவர் ஏழ்மையான குடும்பம் இல்லையா, அதற்காக அந்த ஊரில் அக்கல்கோட்டா ராஜ்யத்தில் இருக்கின்ற ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு மாசத்துக்கு ஒரு 500 கொடுக்கிறாரு. ஏன்னா ராஜாதான் அந்த ஊரில் இருக்கின்ற எல்லாரையும் காக்கணும், யாருக்கு சின்ன கஷ்டம் வந்தாலும் ராஜாதான் பார்க்கணும். அந்த நாட்டுக்கே தந்தையானவர் ராஜா. இப்ப நம்மளுடைய வீட்டில் நம்முடைய அப்பா தானே எல்லாமே பார்த்துப்பாரு, ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகுறதே அவர் தான். ஏன்னா அவ்வளோ அஃபெக்ஷன் குடும்பத்து மேல. யாருக்கு சின்ன கஷ்டம் வந்தாலும் அவர்கிட்டதான் போய் சொல்வோம், அவர் தான் தீர்ப்பாரு, வேற வழி இல்லை, நமக்கு தெரியாது. என்ன கஷ்டம் வந்தாலும் தீர்த்து வைக்கிறது அந்த அப்பா தான். அதே போல் ராஜா அவரின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக 500 கொடுத்துட்டே இருந்தாரு. இவர் இன்னும் காலம் போக போக என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னும் சில்மிஷம் அதிகமாயிடுச்சு. என்ன பண்ணுவாருன்னா, அங்கங்க மூத்திரம் பெஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் மடியோடு இருக்கின்ற துணிகளை துவைச்சு வச்சா அதை போய் கீழே போட்டுடுவாரு. அதுக்கப்புறம் அடுப்புல போய் தண்ணி ஊத்துருவாரு. எப்படி சமையல் செய்ய முடியும் இப்ப மாதிரி? அப்ப
ஸ்டவ் எல்லாம் இருக்கா? இல்ல. அதுல தண்ணி ஊத்துனா அது காஞ்சாதானே அவங்க சமைக்கிறதுக்கு. இன்னும் 2 குழந்தைகள் வேற இருக்கு. எவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு பாருங்க சுவாமி. ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, சுவாமி சோழப்பா ஒரு ஊருக்கு போறாரு. அந்த நேரத்தில் சுவாமி வீட்டுல உட்காந்துட்டு அவரின் மனைவியும் 2 குழந்தைகளும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தாப்பால் போட்டுறாரு. வேற வழியே இல்ல. பாவம் பசங்களுக்கு பசி, சமையலும் பண்ண முடியல. இந்த அம்மாவுக்கு கவலை, பசங்க சாப்பிடலன்னா கஷ்டமா இருக்கும்ல. இவங்க பார்த்தாங்க சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்போதான் சோழப்பா வராரு. சோழப்பா வந்து சின்ன குழந்தைக்கு சொல்லுவாங்க பாரு, என்ன ஆச்சு, எதனால இப்படி நடந்தது, ஏன் இவ்வளோ கோவம் அப்படின்னு மெதுவா அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அனுமதி பெற்று அவங்கள உள்ள வர வைக்கிறாரு. யார? சோழப்பா மனைவியும் குழந்தைகளையும். சோழப்பா மனைவி பிரசவமாகிற ஒரு நிலை, 9 மாசம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அங்கேயே உட்கார்றாரு. எவ்வளவுதான் மகானாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்கும். அவ்வளோ நேரம் அந்த அம்மா வலியாக துடிக்குது. இவர் ஒன்னும் பண்ணல, அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கின்ற சாமான எல்லாம் அங்க இங்கேயும் போட்டுட்டாரு. இன்னும் டெலிவரி ஆக போகுது. அந்த சமயத்தில் சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா, கடகடகடான்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, யாரு வீட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க? ஒரு பெண். அதே போல் அந்த அம்மாவுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. அவங்க பேரு யசோபாய். அவங்களுக்கு வந்து வைரபக்தி. ஏன்னா சுவாமியே பிடிக்காது. ஏன்னா கடவுளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருக்காதுங்க. யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் தன்னுடைய கிருபை அனுகிரகம் இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், ராவணர், ஹிரண்யகஸ்பர், ஹிரண்யாக்ஷ், உங்களுக்கு எல்லாமே கடவுள் முக்தி தந்தாரா இல்லையா? அதே போல் யசோபாய்க்கு சுவாமி வந்து அனுகிரகம் பண்ண போறாரு. எப்படின்னா, ஒரு வாட்டி அந்த அம்மாவுக்கு தேல் கடிச்சிருச்சு. தேல் கடிச்சு அவ்வளோ வலி இருக்கும். அந்த சமயத்தில் சோழப்பா வீட்டுல இல்ல. சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பாதுகைகள் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அந்த அம்மாவை தொட சொல்றாரு. தொட்ட உடனே வலி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கை எடுத்துட்டாங்க. கை எடுத்த உடனே மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பாதுகைகள் மேல் கைய வச்சுட்டே இருக்கும்போது ஃபுல்லா அந்த வலி எல்லாமே மாயமா மறந்துடுச்சு. அவங்க நிம்மதியா தூங்கினாங்க. தேல் கொட்டியது எப்படின்னா, நம்மளுடைய சம்சாரம். நாம் அந்த கடவுளின் பாதங்களை நாம் பிடிச்சுக்கிட்டா, சரணடைந்தா, எவ்வளவுதான் நமக்கு கஷ்டம் வந்தாலும் அவர் நம்மை காப்பாத்துருவாரு. சம்சாரம் அப்படின்றது ஒரு தேல் கடி மாதிரி. அப்பப்போ நமக்கு தேல் மாதிரி கொட்டுட்டே இருக்கும். பாதங்களை பிடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அப்பப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மாதிரி கையை எடுத்துட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி மறந்துடுறோம். எதை நம்ம மறந்துடுறோம் அப்படின்னா, அந்த கடவுளின் சந்நிதியின் திவ்யத்துவம், அவரின் சம்பூர்ணமான நிலையை நாம் மறந்ததுனால நமக்கு அப்பப்போ இந்த சம்சாரம் நமக்கு கஷ்டமாக தெரியுது. முழுமையான விசுவாசம் இருக்கும் போது நமக்கு பயம், வலி எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்முடைய கைகள் யார் மேல இருக்கு? அவரின் பாதங்களின் மேல் இருக்கு. அப்பொழுது நமக்கு பயம் இருக்காது, வலியும் இருக்காது. இங்க மாஸ்டர்கள் ஒண்ணு எழுதிருக்காரு. என்னன்னா, நம்முடைய கரங்கள், நம்முடைய காரியங்கள் எப்பொழுதுமே சுவாமியின் பாதங்கள் மேல் இருந்தால் நமக்கு எந்த விதமான பயமும் கவலையும் இல்லாம அமைதியாக இருப்போம் அப்படின்னு. கரங்கள், காரியங்கள்
அந்த காரியங்கள் அப்படின்றது பிராக்கெட்ல எழுதியிருக்காரு. காரியங்கள் எப்படின்னா நம்முடைய நடத்தை எப்படி இருக்கணும், சுவாமியின் பாதுகைகை மேல இருக்கணும். அந்த காரியங்கள் அப்படின்னா நம் உதய பிரார்த்தனையில் ஒரு 3 லைன் சொல்லிக்கலாம். என்னன்னா, நான் ஆற்றும் காரியங்கள் அனைத்தும் உங்களது சேவைகள் ஆக வேண்டும். என்னுடைய நினைவுகள் அனைத்தும் உங்களை பற்றிய சிந்தனைகளாகவே இருக்க வேண்டும். நான் அனுபவிக்கும் அனுபவங்கள் அனைத்தும் உங்களுடைய பிரசாதங்கள் என்று உணர வேண்டும் அப்படின்னு. நமக்கு பெருசா சொன்னா நமக்கு புரியாது. ஆகையால் பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, உதய பிரார்த்தனா சிம்பிளா சொல்றாரு. நான் என்ன வேலை செய்தாலும் அது உங்களின் வேலை. நான் யோசிச்சேன்னா அது உங்களை பத்தி தான் இருக்கணும். என்னுடைய பாவனைகள் அனைத்தும் உங்களை பத்தியே தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எந்த விதமான பயமும் இருக்காது, வலியும் இருக்காது. பாபா சொல்லியிருக்காரா இல்லையா, கடிவாளங்கள் என்கிட்ட கொடுத்துடு, அப்பொழுது உனக்கு எந்த விதமான கவலை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் நாம் கொடுத்துட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம். நம்ம வீட்டுல கூட அவர் சம்பாதிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட காசு கொடுத்தா நம்ம தேவையில்லாதவ கணக்கெல்லாம் எழுதணும். இதுக்கு இவ்வளவு செலவாச்சு, அது அவ்வளவு செலவாச்சுன்னு. அதுவே நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்க என்ன வாங்கிட்டு வரீங்களோ அதனா செய்யறேன் அப்படின்னும் போது நம்ம நிம்மதியா இருக்கலாம். அதேதான் நாம் கடவுள்கிட்டதும் காட்டணும். என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் பார்த்துப்பாரு. அப்பப்ப மறக்க கூடாது, அவர் என் பக்கத்திலேயே இருக்காரு, அவர் என்ன வேணா செய்யக்கூடிய வல்லவர் அப்படின்றது நமக்கு ஞாபகத்தில் இருந்தா இந்த சம்சாரம் நமக்கு கஷ்டமாக இருக்காது. இங்க சோழப்பா பார்த்தோம்னா அனைத்து பக்தர்களை விட ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா யார் வீட்லயும் தங்காத சுவாமி இவர் வீட்டுல ரொம்ப காலம் இருந்தாரு. அவர் ராஜ்யத்தில் கூட இல்ல, அந்தபுரத்தில் கூட அவ்வளவு நாள் இல்ல. ஆனா சோழப்பா வீட்டுல நிறைய நாள் இருந்தாரு. அதுக்காக அவர் அதிர்ஷ்டசாலி. இன்னொரு விதத்துல பார்த்தா அவர் துரதிருஷ்டசாலி. ஏன்னா அவருக்கு சுவாமி மேல் திடமான விசுவாசம் இருக்கு, பக்தி இருக்கு. விசுவாசம் இல்ல, பக்தி இருக்கு. ஆனா அது பரிபக்குவம், அதில் பக்குவம் இல்லை. அப்படின்னா அவர் வீட்டுல பெரிய தங்க கட்டி இருக்கு, எங்கிட்ட தங்க கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரியல. திவ்யானுபூதியை அவர் அனுபவிக்கல. இங்கிட்ட சுவாமி இருக்கார், அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரு அத அவர் யோசிக்கல, அவர் ஃபாலோவும் பண்ணல. அவரின் பக்தி எப்படி, விசுவாசம் எப்படி இருக்குன்னா ஒரு காய் மாதிரியே பழுக்காம அப்படியே இருந்ததா. பழுத்தாதானே அது கீழே விடும், அப்பொழுதுதானே எல்லாருமே அதை சாப்பிடுவாங்க. ஆனா இவரின் விசுவாசம் அந்த காய் போல் அப்படியே இருந்ததா. ஆனா கடவுளுக்கு எல்லார் மேலையும் ஒரே மாதிரி அனுகிரகம் தான் இருக்கும். மழை பெஞ்சா எல்லா இடத்துல ஒரே மாதிரி பெய்யுமா, இல்லைன்னா ஒரு இடத்துல நிறைய பெஞ்சிட்டு இன்னொரு இடத்துல பெய்யாம இருக்குமா? இல்லை. அதே போலதான் கடவுளின் தன்மையும் அனுகிரகம் எல்லார் மேலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது புரிஞ்சுக்கிட்டா நம்ம பயன்படுத்திக்க முடியும். அது எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மாற்றம் இருக்கணும். அது எந்த விஷயமாக இருந்தாலும், இப்ப சின்ன ஒரு செடி இருந்துச்சுன்னா அது பெருசா மரமாக ஆகுமா, ஆகாதா? அதே போல் ஒண்ணு பெருசா வளரணும், இல்லையா அது அப்படியே அழிஞ்சிடணும். ஆனா இங்க சோழப்ப விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவரின் விசுவாசம் பெருகல, இது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுச்சு. ஏன்னா சுவாமி கிட்ட வந்த புத்தரி மேன்மை அடையணும் அப்படின்னு எத்தனையோ பேர் வந்தாங்க. அவங்களை எல்லாருமே தன்னுடைய கிருபா திருஷ்டியால பிரம்ம ஞானிகளா மாற்றினார். ஆனா சோழப்ப விஷயத்தில் ஏன் நடக்கல?
அப்படின்னா அவருக்கு தனக்கு கிடைச்ச விஷயத்தை விட பணத்தின் மேல் மிக ஆர்வம் இருந்தது. அவருக்கு தெரியல எது நிரந்தரமானது எது சாஸ்வதமானது அப்படின்னு அவருக்கு தெரியல. ஆகையால் சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, என்னுடைய பொருளே எனக்கு எதிரா திரும்புது, எனக்கு ஆப்போசிட்டா வருது அப்படின்றது. அந்த வார்த்தை சொல்லும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு பாரு சுவாமி. ஏன்னா யாருக்கும் கிடைச்சாத ஒரு அரிய வாய்ப்பு சோழப்பாக கிடைச்சிருச்சு. ஆனா அது சரியான முறையில் அவர் பயன்படுத்திக்கல. அப்படி திடமான விசுவாசம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்குள்ள பக்குவம் இருக்கணும். பக்கத்திலே இருந்தா நமக்கு கொஞ்சம் அலட்சியம்ங்க. இப்ப மாஸ்டர் அவர்கள் கிட்ட எத்தனை பேர் பக்கத்திலேயே இருந்தாங்க, எல்லாருமே அவரின் தன்மையை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்லை. தூரமாக இருந்து அவரின் தன்மையை இருக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஒரு வாட்டி மாஸ்டர் அவர்கள் லாஸ்ட் February 3 சூலூர்பேட்டைக்கு வந்தாராம். நமக்கு எல்லாமே தெரியும். வரும்போது ஒரு பக்தர் வந்து மாஸ்டர் அவர்களை கூப்பிட்டாராம், சார் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. மாஸ்டர் அவர்கள் சொல்றாரு, அவங்களதான் விஷயம் தெரியல, அவங்க பைத்தியக்காரங்க, உனக்குமா தெரியாது அப்படின்னாரா. அந்த ஒரே ஒரு வார்த்தை இன்னும் அவர் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. நான் எங்க இருக்காரோ மாஸ்டர் அவர்கள் என் பக்கத்திலேயே இருக்காரு, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது கவலை எதுக்கு, கஷ்டம் எதுக்கு? ஆனா சோழப்பா பக்கத்திலேயே இருந்தாரு. ஆனா அவரின் தன்மையை முழுமையாக புரிஞ்சுக்கல, ஒரு அலட்சியம். சோழப்பா கடைசி நிமிடம் இன்னும் சாகர தருவாயில் இருக்கும்போது சுவாமி அவருக்கு தரிசனமே கொடுக்கல, தரிசனமும் கொடுக்கல, பிரசாதமும் கொடுக்கல. யாரோ சுவாமி கிட்ட இருக்கிற பக்தர்கள் சுவாமியின் பாத தீர்த்தம் கொண்டு வந்து இவருக்கு ஊத்துனா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை முழுங்கினாரா. ஆனா சுவாமிக்கு சோழப்பா மேல் அன்பு இல்லையா அப்படின்னா அது மாற்றமே இருக்காது. கடவுளின் அன்பில் எந்த மாற்றமும் இருக்காது, நமக்குதான் இருக்கும். நமக்குள்ள இருக்கின்ற அந்த பக்திக்கு தான் அவர் நம்ம மேல் காட்டுற அன்பு தெரியும். நம்ம கிட்ட அதிகமா அன்பு காட்டுறார் அப்படின்னா அது நம்முடைய பக்தி மேல்தான் இருக்குமே தவிர அவர் மேல் இருக்காது. ஏன்னா மாஸ்டர் அவர்கள் கிட்ட தாமஸ் சார் ஒரு வாட்டி கேட்பாரு, என்னன்னா என்னை பத்தி என்ன நினைக்கிற தாமஸ் அப்படின்னு கேட்கும் போது, சார் என்ன மாதிரியே எல்லார் மேலையும் நீங்க அன்பு பொழியறீங்க இல்லையா, எனக்கு பார்த்தா என் மேல்தான் அதிகமான அன்பு இருக்கு அப்படின்னு நினைக்க தோணும், இன்னொருத்தருக்கு பார்த்தா அவருக்குதான் அன்பு அதிகமா இருக்குன்னு தோணும், ஆனா நீங்க எல்லார் மேலையும் ஒரே மாதிரி அன்புதான் பொழியறீங்க அப்படின்னு சொல்வாரா. இதே போலதான் நமக்கு நம்முடைய பாவனைகளுக்கு ஏத்தது போல்தான் அவரின் அன்பு நமக்கு தெரியும். சில பேர் சுவாமி கிட்ட வந்து கேட்டாங்களா, நீங்க சோழப்பாவை மறந்துட்டீங்க, ஏன்னா மனசுக்குள்ள கேட்கலன்னா கூட மனசுக்குள்ள இருக்கும் இல்ல. அப்பேற்பட்டவங்களுக்கு சுவாமி சொல்றாரு, எனக்கும் சோழப்பாவுக்கும் இருக்கின்ற அன்பு ஒரு சகஜமான அப்பா குழந்தைக்கு இருக்கின்ற அன்பு, அது 7 மடங்கு பலமானது அப்படின்னு சொல்றாரு. சோழப்பா மறைஞ்சிட்டா. சமாதி ஆனதுக்கு அப்புறம் சுவாமி ரொம்ப கவலைப்பட்டாராம், இனிமே எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சோழப்பா இல்லாம நான் எங்க செல்வது, என்னுடைய லீலைகள் யாருக்கு காட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, யாரும் யாருக்கும் சொந்தமில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன பொருள்? எல்லாருமே சமம்தான், எனக்கு நீ வேற கிடையாது, இன்னொருத்தர் வேற கிடையாது, எல்லாருமே ஒரே குடும்பம், யாரும் இல்லாதவங்களுக்கு
கடவுள் தான் துணை. இதுதான் சுவாமி சொன்னது. இங்க சுவாமி சொன்னது சோழ கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, எவ்வளவுதான் பக்தி இருந்தாலும் அதில் பக்குவம் இல்லைன்னா அது நிலையான பக்தியாக இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பக்திக்கு எந்த விதமான பலனும் வராது. சாதனையில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்கணும் என்பது நாம் இங்க கத்துக்கணும். நமக்கு கொஞ்சம் அகங்காரம் வந்தாலும் கண்டிப்பா கடவுள் நம்ம தூரம் வச்சிருவாரு. நம்ம கிட்ட கூட போக முடியாது. இந்த உலகத்தில் மிக கொடுமையானது என்னது அப்படின்னா அகங்காரம் ஒண்ணு. இரண்டாவது பயம். அகங்காரம்தான் நம்முடைய அழிவுக்கு முதல் படி. அதுதான் நமக்கு. அதே போல் பயம்தான் நமக்கு மரணம். அதுதான் நமக்கு சத்ரு. இந்த இரண்டு விஷயங்கள் நாம் விட்டுட்டா அந்த மகான்களின் சந்நிதியை நாம் சேர முடியும். இது சொல்வதுதான் மகான்களின் அவதாரம். அதற்காக தான் அவர்கள் வந்தது. இந்த பாவனையை நாம் அனைவரும் பெருகிக்கொண்டு உண்மையான ஒரு பக்தனாக மாறுவோம் என்று அந்த தந்தைக்கு வாக்கு தந்து ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.